வணக்கம் சார். சங்கர், உன் மகன் முரளி என் உயிரையே காப்பாத்தான். அன்னையிலிருந்து எனக்கு அவனுக்கு ஒரு புது உறவே ஏற்பட்டு போச்சு. அவனை பாக்குறதுக்காக தான் நான் கான்வென்ட் வந்திருந்தேன். தாயார் செய்த பாவத்துக்கெல்லாம் மகன் புண்ணியம் தேவான் போல இருக்கு இல்ல? இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்காக நீ பெருமைப்படலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இந்தியாவிலிருந்து படிக்க வந்திருக்கிறா பாரு ஒரு பொண்ணு, அவளை காதலித்ததுல நீ பெருமைப்படவே முடியாது. சார் வந்து தாழ்மையை பற்றி நீ தானே அன்னைக்கு அழகா விளக்கம் கொடுத்த. ஆனா பெண்ணையை பற்றி படிக்க மறந்துட்டியோ? நீ என்ன கடல் தாண்டி வந்திருக்கிறியா இல்ல குடும்பத்தையே தாண்டி வந்துட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேள். மகன் வெளிநாட்டுக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சாலே அவனை பெற்றவங்க அடி வைத்தல நெருப்ப கட்டிக்குவாங்க. ஆனா நீ ஒரு பெண், வெளிநாட்டுக்கு வந்ததும் இல்லாம இங்கேயே ஒரு கணவனை தேடிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க நெருப்ப கட்டிக்க மாட்டாங்க, நெருப்பிலேயே விழுந்துருவாங்க. மன்னிக்கணும் சார், நான் அவருக்கு என் மனசைதான் கொடுத்திருக்கேனே தவிர என் குடும்பத்தோட மானத்தை கொடுக்கல. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அண்ணனுக்கு தெரியாம என் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணவே மாட்டேன். இனிஷியல்ல மட்டும் எங்க அப்பா பேர் போட்டுக்கல, என் இதயத்திலும் அவர் தான் இருக்காரு. சத்யேந்திர ராஜ பூபதிக்கு மகளா பிறந்துட்டு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன் சார். அப்பா பேர் என்ன சொன்னேன்? சத்யேந்திர ராஜபூபதி. சத்யேந்திர ராஜபூபதி எங்க அம்மா அனந்தபூர் இளையராணி அன்னபூரணி. எங்க அண்ணன் பெரிய போலீஸ் ஆபீசர், பேரு மகாராஜன். அவங்க கௌரவம் கெடும்படி நான் நடந்துக்க மாட்டேன். என்ன சார் உடம்புக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எங்கேயோ இருக்கிற எனக்கு வேண்டியவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அதனாலதான் பொறையேறி போச்சு. சங்கர், ரொம்ப லக்கி போலோ. லக்கி என்ன, போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்க. அதனால்தான் மகாராஜா சத்யேந்திர பூபதியுடைய மகள் உனக்கு கிடைச்சிருக்கா. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜாங்கிற மாதிரி இல்ல அவர், மக்களுடைய மனசுல எல்லாம் நிறைஞ்ச மகாராஜா. அந்த அம்மாள் அன்னபூர்ணி நாச்சியார். ஓ, she is great, a symbol of womanhood. சார், எங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? அப்பா அம்மாவே எனக்கு தெரியுமா? Excuse me. My God. இது என்ன, மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் இந்தியாவா? துணி இந்தியா, டிசைன்ட் இன் இங்கிலாந்து. அப்படின்னா இது என்கிட்ட இருக்கிறதா பொருத்தம். மிஸ்டர் சங்கர், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவ இங்கதான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தாலும் சந்தோஷம். இனிமே இது her place, her house, I'm her. சார், இது என்ன ரூம் சார்? என்னுடைய லைப்ரரி. இது லேடிஸ் சேம்பர், பட் நோ லேடிஸ். சார், இது என்ன ரூம் சார்? சீக்ரெட் ரூம். சீக்ரெட்னா? எப்போது எனக்கு மனசு சரியில்லைன்னா இந்த ரூமுக்குள்ள போய் மணிக்கணக்கா அழுதுகிட்டு இருப்பேன். சார், இந்தியா கால் போட்டு அம்மா கிட்ட என் கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்களே. கல்யாணத்துக்கு மறந்தே போயிட்டேன். பீட்டர், எஸ் சார், இந்தியாவுக்கு உடனே ஒரு லைட்டிங் கால் போடு, நம்பர் சொல். உனக்கு சந்தோஷம் தானே? இந்தியாவுக்கு கால் போட்டாச்சு,
கால் வந்த உடனே உன் கல்யாணத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட நானே பேசி முடிவு பண்ணிடுறேன். ஓகே? சார், எஸ். அம்மா ஏதாவது அப்செக்ஷன் சொன்னாங்கன்னா? அம்மா என் வார்த்தைக்கு அப்செக்ஷன் சொல்லுவாங்களா? உங்க அம்மா என் குரலை கேட்டாலே போதும். She'll be thrilled. Sir, call from India. Call from India. Come on. Hello, ராஜ்குமார் here. யார் அம்மாவை பேசுறது? நோ சார், காயத்ரியுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசுறேன். உங்களை நான் நேர்ல பார்த்தது இல்லைனாலும் லண்டன்ல இருந்து வர்ற இந்தியர்கள் மூலமா உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், ஐ அம் டிஐஜி ஆஃப் போலீஸ் ஜெகநாத். யார் அது ஜெகநாதன் டிஐஜி ஆஃப் போலீஸ்? அம்மா பேச மாட்டாங்களோ? பேசுவாங்க. இருந்தாலும் நீங்க இவர்கிட்ட சொன்னா போதும். அம்மா தடையே சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இவருக்கு நான் ரொம்ப பெட்டு. அப்பாதான் இவருக்கு வேலையே வாங்கி கொடுத்தாரு. இவர்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. மிஸ்டர் டிஐஜி, ராஜ்குமார் ஸ்பீக்கிங். ஒண்ணு இல்ல, காயத்ரியோட கல்யாணத்தை பத்தி பேசலான்ட்டு. மாப்பிள்ள லண்டன்ல தான் இருக்கார். நல்ல பையன், எம்பாசில வேலை செய்யறார். பையனை பத்தி நான் கேரண்டி. ஆனா ஒண்ணு, அவனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி போச்சு. ஒரு குழந்தை இருக்குது. ஓஎஸ் காயத்ரிக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவனே கல்யாணம் பண்ணி வேணும் ஒத்த காலில் நிக்கிறான். அதை பத்தி தான் அம்மா கிட்ட சொல்லலான்ட்டு. நீங்க அன்னபூர்ணி நாச்சியார்ட்ட சொல்லுங்க, லண்டன்ல இருந்து ராஜ்குமார் பேசுறான்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சாரி சார், இத சொல்றதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. காயத்ரியுடைய ஃபேமிலியில இப்ப யாரும் உயிரோட இல்ல. அவங்க அம்மாவும் அண்ணனும் செத்துட்டாங்க. What nonsense! என்ன சார்? ஒண்ணு இல்ல, கனெக்ஷன் கட் ஆகி போச்சு. நீ போய் சாப்பிடு, நான் இருந்து பேசிட்டு வரேன். பீட்டர், கனெக்ஷன் அந்த ரூம் கொடு. ஹலோ, லைன் இஸ் ஆல் ரைட். ஹலோ டிஜி, ராஜ்குமார் ஸ்பீக்கிங். வாட் ஹேப்பன்? அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. தயவு செய்து காயத்ரி கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து காயத்ரி கல்யாணத்தை நீங்களே நடத்திடுங்க. சமயம் வரும்போது காயத்ரி கிட்ட நாம சொல்லிக்கலாம். பல வருஷங்களுக்கு பிறகு என் தாயினுடைய குரலை கேட்கலான்னு எவ்வளவு ஆவலா இருந்தேன். கொண்டு போயிட்டியே. சாகர வியாதியை எனக்கு கொடுத்து நேரத்தை கூட்டிக்கிட்டே போறேன். சாக கூடாதவங்களே நேரம் தெரியாம சாகடிச்சிடுறியே. உன் பட்டியல்ல போறவன் யாரு, பொழைக்கிறவன் யாருன்னே தெரியலையே. மை காட். தூங்கிட்டேன், வாங்க சாப்பிடலாம். வேண்டாமா, நான் இன்னைக்கு பட்டி இருக்கணும், மறந்துட்டேன். கல்யாண விஷயம் பேசிட்டீங்களா? ஓ எஸ், பேசிட்டேன். அந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது. Fantastic, marvelous. Thank you sir, thank you so much. அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க சார். மனப்பூர்வமான சம்மதம் சொன்னாங்க. மகிழ்ச்சி சார். அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணன் ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்காங்க சார்? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க. அப்போ நிச்சயம் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? உங்க அம்மா காசிக்கு போறாங்களா? உங்க அண்ணன் உத்தியோக விஷயமா
மேல்நாட்டுக்கு போறாராம். ஐயோ, அப்புறம் எப்படி சார்? ஆ, முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லன்னா இல்லைன்னா என்னையே முன்னால நின்று இந்த கல்யாணத்தை முடிச்சிட சொல்லி உங்க அங்கிள் உத்தரவு கொடுத்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ இனிமே நான் தான் உனக்கு அம்மா, அண்ணா எல்லாம். அது மட்டும் இல்ல சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நோ, அவ்வளவு ஈவிரக்க இல்லாதவனா இல்லை. நான் மனிதன். போய் சாப்பிடுமா. This is the great day for me there. மண்ணு வேறேன்னு நானும் அம்மா உங்ககிட்ட இருந்து வந்தாலும் மனசு வேறுபடாதுன்னு கடவுள் காமிக்கிறார். நான் அம்மா உங்களை விட்டு பிரியும் போது சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்கிறேன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன சந்திக்கவே இல்லை. தகப்பனா சந்திக்காட்டி போனாலும் தங்கச்சியா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. அருந்து போன சொந்தம் மறந்து போகும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எப்படியோ ஒரு விதத்துல எங்கேயோ பிறந்து நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அம்மாவை என்னைக்கு நீங்க வழி அனுப்பும் போது? கேத்ரின், இங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே உன் வியாதி குணப்படுத்திக்கலான்னு சொல்றேன். நீ தான் கேட்காம லண்டன் போறேங்க. ஆமாக்கா, மூத்தா இளையாங்கிற வித்தியாசம் இல்லாம ஒன்னாவே அக்கா தங்கச்சி மாதிரி வாழ்ந்துட்டோம். நீங்க போகாதீங்கக்கா. நான் போக விரும்பல. என் வியாதி என்ன போக சொல்லுது. என் குழந்தையோட கடைசியா என் அம்மா அப்பா பார்க்கணும்னு என் ஆசை. அக்கா, உங்களை நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ராஜ்குமார் என் கூடயே இருக்கட்டும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவனை நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஆமா கேத்ரின், நீ எங்களை பிரிஞ்சு போனாலும் உன்னுடைய ஞாபகார்த்தமா ராஜ்குமார் இங்கே இருக்கட்டுமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க போட்டோவை எடுத்துட்டு போற மாதிரி ராஜ்குமாரை எடுத்துட்டு போறேன். தயவு செய்து யாரும் என்ன தடுக்காதீங்க. கம். தன் தாய் தகப்பனை பார்க்க வந்த எங்க அம்மா அவங்கள பார்க்க, அவங்க விட்டு போன சொத்துக்களை தான் பார்த்தாங்க. நீங்க எனக்காக இங்க வச்சிருந்த சொத்தையும் சேர்த்து அம்மா என்ன ஒரு ராஜகுமாரனாவே வளர்த்துட்டாங்க. பொறுப்பு, பிரிவு, வியாதி அத்தனையும் சேர்ந்து அம்மா ஒரு நாள் திடீர்னு உங்க மரண செய்தி கேட்டோன்னு அம்மா, My dear son, Mother, என்னை எத்தனை நாள் வாழ வைத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த அம்மா போயிட்டாலும் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்தியால இருக்கிறாங்க. உன் சின்னம்மா, உன் தம்பி, உன் தங்க, நீ அங்க